வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏடபிள்யூ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு தரமான நீங்கள் பார்க்குற இந்த சம்பவம் நடந்தது. ஆக்சுவலி கரண்ட் ஏடபிள்யூடைய சாம்பியனாக இருக்கிற ஜான் மாக்ஸ்லி அவருடைய ஏடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ஒரு ஃபேட்டல் 4-way மேட்ச்சில் இன்றைக்கி டிஃபீட் பண்ணியிருந்தார். இதில் சேலஞ்சராக ஹேங்மேன் ஆடம் பேக், ஆரஞ்ச் கேசரி, ஜான் மாக்ஸ்லி அண்ட் ஜே ஒயிட் இவங்களுக்குள்ளே தான் நடந்தது. இந்த மேட்ச்சில் சக்ஸஸ்ஃபுல்லி ஜான் மாக்ஸ்லி அவருடைய ஏடபிள்யூ ஹெவி சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டார். வின் பண்ணதுக்கப்புறமா தன்னுடைய டெட்பூல் டீமை வச்சு மற்றவங்களாலையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எஃப்டிஆர் டீம் வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. எஃப்டிஆருக்கு கூட மூணாவது ஆளாக யார் வந்திருந்தா பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜு வந்து ரிட்டன் ஆயிருந்தார். எட்ஜு ஏடபிள்யூவில் ஆடம் காப்லேட் அப்படிங்கிற நேமில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இன்ஜுரி காரணமாக ஏடபிள்யூ விட்டு விலகி இருந்தவர் இப்போ ஏடபிள்யூக்கு மீண்டும் வந்துட்டார். அண்ட் காய்ஸ், எட்ஜு வந்த உடனே ஏடபிள்யூ சாம்பியனான ஜான் மாக்ஸ்லி சேலஞ்ச் பண்ணும் விதமாக தான் ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஜான் மாக்ஸ்லியும் இந்த பக்கம் எட்ஜும் நேருக்கு நேர் பார்த்த செக்மெண்ட் இருக்குது. ஐயோ, வேறு லெவலில் இருந்துங்க. இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன், WWEயில் பார்த்துருக்கேன். ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஏஜ் இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் நிற்கும் போது எப்படி ஒரு கூஸ்பம் எனர்ஜி, எப்படி ஒரு மூமெண்டம் இருந்தது, அதே மூமெண்டம் எனக்கு இன்னைக்கு இருந்ததுங்க. அந்த பழைய மெமரிலாம் இருந்தது, வேறு லெவலில் இருக்கும்ல. ஆக்சுவலி ஷீல்டு கைஸ் யார் எட்ஜு கூட போதுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஜான் மாக்ஸ்லி எட்ஜு கூட நிற்கும் போது எனக்கு என்னமோ அந்த பழைய நினைவுகள். அது மட்டும் இல்லாமல் அந்த சேருக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டீல் பைப் எடுத்து ஜான் மாக்ஸ்லி வாயில் வச்சு இழின்னு இழுத்துருப்பார்ல, இந்த செக்மெண்ட்டை கூட நீங்கள் எங்கேயோ பார்த்துருப்பீங்களே. எஸ், இதே செக்மெண்ட்டை நம்ம WWEயில் பார்த்துருப்போம். ரிட்டர்ன் ஆன உடனே அந்த ஸ்டீல் பைப் எடுத்து உடச்சி ரோமன் ரெயின்ஸோட வாயில் அப்படியே கிழிச்சு விட்ருப்பாரு. ஸோ அந்த செக்மெண்ட்லாம் கூட என்னுடைய மைண்டில் வந்து போகுது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது WWEயில் அன்றைக்கி பார்த்தோம்ல அந்த நிகழ்வு தான் மாறி மாறி நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் காய்ஸ், நான் சொல்ல மாட்டேன், ரோமன் ரெயின்ஸ் ஷீல்டில் இருக்கிற எல்லாரு கூடயும் ஃபியூட் போயிருக்காரு. அண்ட் செத்ரோன்ஸும் எல்லாரு கூடயும் ஃபியூட் போயிருக்காரு. டீன் ஆம்ப்ரோஸும் எல்லாரு கூடயும் ஃபியூட் போயிருக்காரு. அதே மாதிரி எட்ஜும் ஷீல்டில் இருக்க எல்லாரு கூடயும் ஃபியூட் போயிட்டாரு. ஏன் நம்ம செத்ரோன்ஸ் கூட ஃபியூட் போயிருக்காரு. செத்ரோன்ஸோட வாயிலையும் இந்த மாதிரி பைப்பை வச்சு கிளின்னு கிழிச்சிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸை மட்டும்தான் அவர் பீட் பண்ணது கிடையாது. இப்போ ஜான் மாக்ஸ்லி கூட மோதுறாரு, அதில் பீட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் காய்ஸ், நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எட்ஜ் என்ன தான் இப்போ ரிட்டர்ன் ஆகி ஜான் மாக்ஸ்லி கூட ஒரு ஃபியூட் போடுற மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அதுதான் ஹேரு. எட்ஜோடைய ஹேர் ஸ்டைலை பாருங்களேன், ஏதோ பங்கர ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது. எட்ஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய அழகே அந்த முடி தாங்க, சிலுக்கு மாதிரி இருக்கும். அப்படியே முடிய கூந்தலை நீட்டு வட்டிட்டு நிற்பார் பாருங்கன்னா, அது வேறு லெவலில் இருக்கும். எட்ஜ் இன்றைக்கி என்ன தான் ரிட்டர்ன் ஆனாலும் ஜான் மாக்ஸ்லி கூட சேலஞ்ச் பண்ணாலும் அந்த செகமெலாம் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதுதான் எட்ஜோடைய லாங் ஹேர். எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஹேரில் ராயல் ரம்பிள் ரிட்டர்ன் இருப்பார்ல, அப்படியே சிங்கம் மாதிரி இருந்திருப்பாருங்க. இப்போ பாருங்கள், பெச்சாலி மாதிரி இருக்கார். அந்த சிங்க ஹேர் ஸ்டைலை வெட்டிட்டார் பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே எனக்கெல்லாம் டிசப்பாயின்மெண்ட். எட்ஜோடைய ஹேர் ஸ்டைலே வேறு லெவலில் இருக்கும். அந்த ஹேரை வெட்டினது உண்மையிலேயே எனக்கெல்லாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதை ஹேரை வச்சுருக்கலாம், அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இப்போது ஜான் மாக்ஸ்லி கூட ஃபீட் போக போகிறாரு. ஏடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறாராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் காய்ஸ், கிறிஸ்டியன் கேஜ் வந்து இப்போ ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் வந்திருக்காரு. இந்த கான்ட்ராக்டை வச்சு என்ன செய்யலாம்னா ஏடபிள்யூடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நினச்ச நேரம் கேஷிங் பண்ணி அவர் சாம்பியனாக ஆகிடலாம். கிட்டத்தட்ட மனித பேங்கோடைய ப்ராசஸ் எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் பெட்டிக்குள்ள வைக்காமல் இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா பெட்டிக்குள்ள வச்சா WWEயை காப்பி பண்ண மாதிரி யாருமில்ல, அதனால் இப்படி ஒரு செக்மெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலன்னா AEW யூடியூப் சேனலே இருக்குப்பா, செக்